காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். அம்மா கிளம்பியாச்சா? புறப்பட்டாச்சு. வண்டி ரெடியா? தயாராக உள்ளதம்மா. ஒன்று பிள்ளை வீட்டுக்காரையெல்லாம் வண்டியில் ஏறியாச்சுன்னு பாரு. அனைவரும் வண்டியில் ஏறிவிட்டார்கள், தாங்கள் மட்டுமே வர வேண்டும். வந்தாச்சு வந்தாச்சு, கிளப்பு வண்டிய. அம்மா, அங்கே சென்று எந்த வம்பு வழக்கையும் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஆமா, வம்பு பண்றதை நான் வேலையை வச்சிருக்கிறேன் பாரு. இல்லையம்மா, முன்கூட்டியாக எச்சரிக்கிறேன். பாரு கண்ணு, உன் தமிழ் பழமையை என்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்காத, அப்படித்தான் சொல்லியாச்சு. இவர்கள் மட்டும் என்னவோ கொங்கு நாட்டிலேயே பிறந்து வளர்ந்த மாதிரி பேசிக்கொள்வார்கள். நான் தமிழ் படித்துள்ளேன், அதனால் தமிழில் பேசுகிறேன். எது? ஒன்றுமில்லையம்மா, கிளம்புவோம். புறப்படு. பாரு கண்ணு, கோச்சாட அக்கட்டால போய் ஒன்றை பிறந்தவங்கிட்ட எல்லாம் ரொம்ப கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்க கூடாது, இப்பவே சொல்லியாச்சு. வாருங்களம்மா. நானே என் தம்பியை பார்க்க ஆசையாக செல்கிறேன். பாவம் என் தம்பி நின்ற சீர் நெடுமாறன். காதலித்து மனம் புரிந்தது ஒரு குற்றமா? கண்ணா, அந்த தொரப்பு குச்சியை காணும். நான் அப்பங்காட்டி தொலாவிக்கிட்டே இருந்தேன். என்னிடம் தான் இருக்கிறதம்மா, நான் போட்டுகிறேன், பேசாமல் இருங்கள். இன்னும் ஊருக்கு சென்று திரும்பி வரும் வரையிலும் என்னென்ன அக்க போரெல்லாம் கூட்ட போகிறார்களோ. பேபி எந்திரிச்சு குளிக்கவே போயிட்டாளா? நான் தான் லேட்டா? இன்னைக்கு ஆஃபீஸ் வேற போகணும். வீட்டில் இன்னைக்கு ஆஃபீஸ் போக விடுவாங்களா? ஆனால் போய் தான் ஆகணும். ரொம்ப டயர்டா வேற இருக்கு, தூக்கமா வருது. பேபி, குட் மார்னிங். நான் பாத்தீங்களா, உங்களுக்கு முன்னாடியே எந்திரிச்சு குளிச்சிட்டேன், நீங்க தான் லேட்டு. குட் மார்னிங் பேபி. குட் மார்னிங் பேபி. குட் மார்னிங். I feel so tired. ஏன்? தெரியல. I feel so tired. I feel in sleepy mood. பேபி, உனக்கெல்லாம் டயர்டா இல்லையா? அப்படின்னு நீ மட்டும் எப்படி பிரிஸ்கா இருக்க? பேபி பேபி, நீ மட்டும் எப்படி பிரிஸ்கா இருக்க? நீ என் கூட தானே தூங்குன? ஓய் பப்பர்மிட்டா, என்ன நான் பேச பேச ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற, மூஞ்சி திருப்பிட்டு இருக்க. குளிச்சிட்டு வாங்க, நீங்களும் பிரிஸ்க் ஆயிரலாம். ஓய் இங்க பாரு, அதை என் முகத்தை பார்த்து சொல்லு. குளிச்சிட்டு வாங்க முத்து. நீ எப்போ எந்திரிச்ச? நான் இப்பதான் எந்திரிச்சு ஒரு அரை மணி நேரம் ஆகுது. எந்திரிச்சதும் குளிச்சிட்டு வந்திருக்கேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நீங்களும் போய் குளிச்சீங்கன்னா உங்களுக்கும் சுறுசுறுப்பா இருக்கும். பேபி, நான் இன்னைக்கு ஆபீஸ் போகணும். போகணுமா? மாமா விடுவாரா? அதான் தெரியல, ஆனா போகணும். எனக்கு தெரிஞ்சு மாமா உங்களை கண்டிப்பா விட மாட்டாரு. உங்களை வீட்ல இருந்தே தான் வேலை பார்க்க சொல்லுவாரு. வீட்ல இருந்து வேலை பார்க்கணும்னா ஃபைல்ஸ் எல்லாம் கூட ஆபீஸ்ல தான் இருக்கு. அப்படின்னா அதை யாரையாவது விட்டு எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாரு. அப்போ நான் இன்னைக்கு ஆபீஸ் போக கூடாதா? உங்களுக்கே எல்லாம் தெரியும், என்ன தெரிஞ்சுக்கிட்டே என்னை கேட்டுக்கிட்டு இருப்பாரு. கேடி. ஆமா, நீ என்ன சாரி கட்டி இருக்க? அம்மா, கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. கல்யாணம் ஆயிடுச்சா? யாருக்கு? உங்க அப்பத்தாளுக்கு. எங்க அப்பத்தா செத்து போயிட்டா? அவங்க மறுபடியும் பிறந்து வந்திருப்பாங்கல்ல, அது நான் தான். ஓய், அப்ப நீ எங்க அப்பத்தாளா? ஆமா, உங்க அப்பத்தா, உங்க அம்மாச்சி எல்லாம் நான் தான். பேபி, இப்போ வெளியே போகணுமா? ஆமா, போகணும்ல. இன்னும் கொஞ்ச நேரம் நான் கதவை திறக்கலைனா மைனி நொட்டுன்னு கதவை தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் மைனியா? ஓ மைனியா? ஏன் மைனி தான், வேற யாரு? இல்ல பேபி, நேத்து நைட்டு டயர்டா இருக்குன்னு தூங்கிட்டேன். ஆமா, 2 பேரும் தான் தூங்கணும். அதான் பேபி, நேத்து நைட்டு டயர்டா இருக்குன்னு தூங்கிட்டேன். ஆமா பேபி. பேபி, நேத்து நைட்டு டயர்டா இருக்குன்னு தூங்கிட்டேன். மொக்க பேபி, அதான் எனக்கு தெரியுமே. யாரு மொக்க பேபி? நானா? ஆமா, உங்க கூட சேர்ந்து தானே நானும் தூங்கினேன். அப்புறம் என்கிட்டயே அதை திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல பேபி, நான் சொல்றத கொஞ்சம் டெப்தா கவனிச்சு கேளு. நேத்து நைட்டு டயர்டா இருக்குன்னு தூங்கிட்டேன். ஆமா, தூங்கிட்டீங்க, நானும் சேர்ந்து தான் தூங்கினேன். சரி, நீ வெளியே போ. நானும் குளிச்சுட்டு ப்ரோவை போய் பார்த்துட்டு ஆஃபீஸ் போகணுமா என்னன்னு கேட்குறேன்.
என்ன? சரி, நேத்து நைட்டு டயர்டா இருக்குன்னு தூங்கிட்டீங்க, அதனால? அதான் நேத்து நைட்டு டயர்டா இருக்குன்னு தூங்கிட்டேன். ஆனா ஆபீஸ்ல இருந்து கொஞ்சம் ஒர்க் எடுத்துட்டு வந்தேன். அதை பெண்டிங் வச்சிருக்கேன். அதை தான் எப்போ பார்க்கன்னு தெரியல. அதைத்தான் சொல்ல வந்தீங்களா? ஆ. ம், நிஜமாவா? வேற என்ன? நான் வேற என்னமோன்னு நினைச்சேன். நீ நினைக்கிறதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்லும் போதுதான் நான் கேட்டிருக்கணுமா? ஆமா, நான் சொல்ல வரும்போது நீ கேட்கலல்ல, இனிமே நானும் சொல்ல மாட்டேன் போ. சரி, நேத்து நைட்டு டயர்டா இருக்குன்னு தூங்கிட்டீங்க. இன்னைக்கு நைட்டு வேணா அந்த பெண்டிங் ஒர்க்க பாப்போமா? ஐய், பாப்போமா? நான் வேணா ஹெல்ப் பண்றேன். நீ ஹெல்ப் பண்ணி கிழிச்ச. பண்ணுவேன். இந்த ஒரு வாரமும் எனக்கு டைட் ஷெட்யூல் இருக்கு. இதை முடிச்சிட்டு நெக்ஸ்ட் வீக் நான் மும்பை போகணும். மும்பைக்கு நானும் வருவேன். நீ வந்து என்ன பண்ண போற? நானும் வருவேன், இல்லாட்டி ஆட்டையே குழப்புவேன். நான் வேலை விஷயமா போறேன் பப்பரமிட்டா. பொழுதுக்குமா வேலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க? இல்லதான், ஆனா தெரியாத ஊரு. உங்களுக்கும் தெரியாதா? எனக்கு அப்படி தெரியும்? நான் மும்பை போனதே இல்ல. நான் 12th முடிக்கவுமே யூஎஸ் போயிட்டு இப்பதானே வந்திருக்கேன் பேபி. நடுவுல ஒரு தடவை கூட அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு வந்தது இல்லையோ? நோ, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன். பேசாம மாமாவை வேணா அனுப்பி வைக்க வேண்டியதானே? எல்லா வேலையும் ப்ரோ தலையிலே கட்டிட்டா அப்புறம் சிஇஓ நான் எதுக்கு? நான் தான் போகணும். சரி, அப்ப நம்ம 2 பேரும் போவோம். உங்களுக்கு துணைக்கு நான் இருக்கேன், எனக்கு துணைக்கு நீங்க இருங்க. எதுக்கும் ப்ரோ கிட்ட ஒரு வார்த்தை கேட்போம். உன்னை கூட்டிட்டு போறதுக்கு அலோவ் பண்றாரா என்னன்னு தெரியல. அதெல்லாம் மாமா ஒன்றும் சொல்ல மாட்டாரு. இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக நான் யூஎஸ் போறேன்னு வை, அங்க உன்னையும் கூட்டிட்டு போறேன்னு சொன்னா ப்ரோ கண்டிப்பா அலோவ் பண்ணுவாரு. ஏன்னா எனக்கு யூஎஸ்ல எல்லாம் தெரியும். ஆனா மும்பை எனக்கு தெரியாத ஊரு. ஸோ எனக்கே தெரியாதுங்கும் போது அங்க உன்னையும் கூட்டிட்டு போறேன்னு சொன்னா கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டாரு பேபி. பிகாஸ் நான் பாட்டுக்கு வேலை பார்க்க அங்க ஆஃபீஸ்க்கு போயிடுவேன். நீ ஹோட்டல் ரூம்ல தனியா இருக்கணும். அதெல்லாம் சரியா வராது. சரி, நான் மாமா கிட்ட கேட்டு பார்க்குறேன். நீ கேட்டு பாரு, கண்டிப்பா மாட்டேன்னு தான் சொல்லுவாரு. மாமா ஓகே சொல்லிட்டா கூட்டிட்டு போறீங்களா? பார்க்கலாம். பேபி. ம். இல்ல, ஒண்ணும் இல்ல. சொல்ல வந்ததை சொல்லு பப்பரமிட்டா. இல்ல, போய் குளிங்க. போ, நான் போய் குளிக்கிறேன். பேபி. ம். ரூபா என்னோட கேஒய்சி டீடைல்ஸ் எல்லாம் கேட்டாங்க. எதுக்கு? எனக்கு அக்கவுண்ட் ஓபன் பண்ண போறாங்களாம். அட பப்பரமிட்டா, உனக்கு இன்னும் பேங்க் அக்கவுண்ட் கூட இல்லையா? ஒன்னு இருந்தது பேபி, அதை நான் ஒழுங்கா ஆபரேட் பண்ணல. ஸோ இன்வாலிட் ஆயிடுச்சு, அப்படித்தானே? ம். நீ எல்லாம் ஒரு லா ஸ்டூடெண்ட். ஓபன் பண்ணிருக்கா? அதான் அவங்க ஓபன் பண்ண போறாங்களாமே. ஆமா, எதுக்கு? அதுதான் எனக்கு மேரேஜ் கிஃப்டா. சரி, எடுத்து கொடு. இங்க இருக்கா? உங்க அப்பா வீட்ல இருக்கா? எல்லாமே இங்கே தானே இருக்கு. அப்புறம் ஏன் என்கிட்ட கேக்குற? கொடு. இல்ல, உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், சொல்லணும்ல. ஓ, அப்ப நானும் இன்னுமே எதுனாலும் உங்ககிட்ட சொல்லணுமோ? எஸ், அதுக்கு தான் இப்போ உங்ககிட்ட இதை சொல்றேன். சரி, கொடு கொடு. நான் போய் குளிச்சுட்டு வரட்டா? ம், போங்க. பேபி, ம். உனக்கு இன்னொரு தடவை குளிக்கிற ஐடியா ஏதாவது இருக்கா? இல்ல. ஷியோர்? இல்லை. ஓகே. இங்க பாரு, நீ இப்படி எல்லாம் இருந்தேன்னு வச்சுக்கோ, மும்பைக்கு உன்னை கூட்டிட்டு போய் என்ன பிரயோஜனம்? ஏன் பேபி? ஏன் பேபி? ஏன் இப்ப இன்னொருத்தர குளிச்சா என்ன குறைஞ்சா போயிடுவ? ஆத்தி, பேபி, எங்க வீட்ல தண்ணி எல்லாம் நிறைய இருக்கு. ஓடிரு பப்பர்மிட்டா, ஓடிரு. பேபி, பப்பரமிட்டா. அதி, வெற்றி, ஏன் வெளியவே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க வெற்றி. வேண்டாம் மதி, இங்கே இருக்கேன். மதி, எங்க அம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, வாங்க உள்ள. இருக்கட்டும் இருக்கட்டும். கண்ணன் எப்படி இருக்கான்? அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான், இன்னும் எந்திக்கல. நைட்டு ஒரே அரட்டை நாங்க 2 பேரும். சரி, இன்னைக்கு செக்அப் போகணும்ல, வரையா போயிட்டு வந்துருவோம். வெற்றி, இந்நேரத்துலயே வா. காலையிலேயே போனா கூட்டம் இல்லாம இருக்கும் மதி, சீக்கிரம் வந்துடலாம். சரி போவோம். கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? நல்லபடியா முடிஞ்சது. நீ இல்லன்னு தான் ஒரு குறை எனக்கு. அதான் டிராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல வெற்றி. இன்னும் கொஞ்ச நாளைக்கு, அதுக்கப்புறம் எங்கனாலும் போகலாம் வரலாம். என் தங்கச்சி எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க. அங்க இருந்து தான் வரேன் இப்போ. ரிசப்ஷனுக்கு நான் வரலாமா வெற்றி? அதெல்லாம் வரலாம். நீ ஒரு வாரமா உட்காந்துக்கோ, மலா சிஸ்டர் ஒரு வாரமா இருந்துக்கிடட்டும். சரி. மண்டபம்லாம் நல்ல பெரிய மண்டபம் தான். ரூம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அதனால உனக்கு டயர்டா இருந்துச்சுன்னா ஒரு ரூம்ல நீ ரெஸ்ட் எடுத்துக்கலாம். சரி வெற்றி. சரி, இப்ப செக்அப் போயிட்டு வந்துருவோமா?
கண்ணே தூங்குறான்ல, அவன் எந்திரிச்ச உடனே அப்புறம் என்னத்தான் தேடுவான். சரி இப்ப என்ன பண்ண? அவன் எந்திரிக்கட்டும் வெற்றி, அவனுக்கு புது இடம்ல, அவனை ரெடி பண்ணி விட்டுட்டு இங்க பக்கத்துல பூமாரி கிட்ட விளையாட விட்டுட்டு வர்றேன். சரி அப்படின்னா நான் பேங்க் வரைக்கும் போக வேண்டியதா இருக்கு, போயிட்டு வந்துடட்டுமா? பேங்க்குக்கா? எதுக்கு? அது இந்த நானு, குமார், ரூபா, ஐஸ்வர்யா எல்லாரும் சேர்ந்து பேங்க்குக்கு போறோம். எதுக்கு வெற்றி? அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்குமா? ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு எதுக்கு 4 பேரு? அக்கௌண்ட் எங்க 4 பேருக்கும் இல்ல, வெண்ணிலாவுக்கு. கல்யாண பொண்ணுக்கா? ஆமா, அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல காசு போட்டு பாஸ்புக்கை வெண்ணிலா கையில கொடுக்க போறோம். அதான் வெண்ணிலாவுக்கு நாங்க கொடுக்குற gift. பரவாயில்லையே, நல்ல கிஃப்டா தான் இருக்கு. வெண்ணிலாவுக்கு அக்கவுண்ட் இல்லையாமா? ஆமா இருந்ததா, ஆனா இப்போ ஆக்டிவ்ல இல்லையா, அதான் சரி புதுசா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துடலான்னு. சரி சரி, சூப்பர் சூப்பர், செய்யுங்க. அப்ப நான் போயிட்டு வந்துட்டுமா? முடிச்சுட்டு நான் கால் பண்றேன், அதுக்குள்ள நீ ரெடி ஆயிரு. சரிங்க வெற்றி. சரி பார்த்து மெதுவா நடக்கணும், போகணும் வரணும். என்ன ம் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் வெற்றி, நீங்க? நானும் சாப்பிட்டேன். என் தங்கச்சி என்ன சமைச்சிருந்தா? இட்லியும் தோசையும் தான், வேற என்ன? சரி சரி. சரி அப்ப நான் போயிட்டு வந்துடுறேன். ரெடியா இரு. சரிங்க வெற்றி. கரெக்டா? ம் சரி நீ உள்ள போ. நீங்க போங்க வெற்றி, நான் போய்க்கிறேன். இல்ல நீ முதல்ல உள்ள போ. சரி, அப்ப நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. ஆட்டோ. ஏய், என்ன என்னை பத்தி எப்படி இருக்கு? நான் ஒண்ணுமே சொல்லலையே. ஒருத்தன் பாக்குற வேலைக்கு உண்மையா இருக்கணும்னு நினைச்சா இப்படித்தான் காலி பண்ணுவீங்க என்ன? இப்ப நான் உங்களை எங்க காலி பண்ணேன்? நீ சிரிக்கிற சிரிப்பே சொல்லுது. அரு ப்ளீஸ் காம் டவுன். பாரு மானசி, நான் எவ்வளவு உண்மையா இருக்கேன் என் வேலைக்கு. இப்போ உங்க பாஸ் உங்களை ஒன்னும் சந்தேகப்படல, அவர் உங்களை ஒன்னும் சொல்லவும் இல்ல. ஆனா அவரோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் வந்தானே. இங்க பாருங்க, ஸ்டூடெண்டோட சேஃப்டி சம்பந்தமான ப்ராஜெக்ட்னா இந்த மாதிரி எல்லாம் ஆபீஸ்ல ஸ்பை வச்சு பாக்குறது வழக்கம் தான். ஆனா உங்க பாஸ் உங்க மேல நம்பிக்கையோட தானே இருக்காரு. இப்போ நம்ம பேங்கே எடுத்துக்கோங்க. நம்ம எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வேலைக்கு போகாம சும்மா வேற யாராவது ரெக்கமெண்டேஷன்ல ஒரு டெம்பரரி போஸ்ட்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, செக்யூரிட்டி அமௌண்ட் கட்ட தானே சொல்லுவாங்க. என்ன ஒரு சேஃப்டி தான் அரு. இருந்தாலும் எனக்கு ஷேமா இருக்கு மானசி. இந்த பாருங்க, உங்க பாஸ் உங்களை சந்தேகப்பட்டாதான் நீங்க ஷேமா ஃபீல் பண்ணணும், இல்லைன்னா கோவப்படணும். உங்க பாஸ் உங்க மேல 100% கான்பிடென்ட்டா தான் இருந்திருக்காரு, அப்புறம் என்ன? ஆமா, அதுதான் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. ஆனா போன்ல ரெக்கார்ட் பண்ணுவாராம், மாஸ்டர் பிளான் போடுவாராம், அப்படியே கையும் கலவுமா பாஸ் கிட்ட மாட்டி விட்டுருவாராம். ஏய் போதும், நிறுத்துறியா? ஏனே, கற்பனை பத்தி தெரிஞ்சும் நீங்க இப்படி எல்லாம் பண்ணலாமா? ஏய் நீ நிறுத்து. நீ என்ன ஒரு நேரம் அப்படி பேசுற, ஒரு நேரம் எப்படி பேசுற? நான் அவரை பத்தி எப்பவுமே ஒரே மாதிரி தானே பேசுறேன். அவர்கிட்ட எல்லாம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இவ்வளவு ஏன், அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு பொங்க வைக்க போகணும்னு பிளான் பண்ணாங்க. நம்ம அப்ப என்ன பண்ணோம், இங்க இருந்து வெண்ணிலா அப்பா மனசை மாத்தலான்னு பிளான் பண்ணோம். ஆனா என்ன ஆச்சு, கடைசியில நம்ம 2 பேரையும் குண்டு கட்டா வேன்ல தூக்கி போட்டு கூடவே கூட்டிட்டு போயிட்டாரு. அப்படிப்பட்டவர் ஆபீஸ்ல முக்கியமான ப்ராஜெக்ட் ஒன்று டீலிங்ல இருக்கும்போது, ஆபீஸ்ல அண்ணன் தம்பி 2 பேருமே இல்லாத போது எனக்கு நேன்னு இருப்பாரா? அதான்டா, ஆபீஸ்ல யாருமே இல்லையே, நம்ம கட்டி காப்பாத்துவோன்னு பார்த்தேன். நீங்க கட்டி காப்பாத்தின லட்சணம் தான் தெரிஞ்சதே. ஏய், இப்ப கமல் மட்டும் கருப்பனோட ஃப்ரெண்டா இல்லாம இருந்திருந்தாருன்னு வை, என்ன ஆயிருந்திருக்கும்? அதத்தான் அந்த வினயமாடி சொல்றான், அப்படியெல்லாம் யாராவது ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சிட முடியுமான்னு. சரி, நான் கொஞ்சம் சுதாரிப்பா இருக்கலாம்னு பார்த்தேன். அரு, யூ டிட் a very good job அரு. உங்களை பத்தி உங்க பாஸ் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு, நீங்க அதை நினைச்சுதான் சந்தோஷப்படணும். சரி. ஆனா விக்கி, நீ எல்லாம் என்னை காலி பண்ணி சிரிக்கிற பத்தியா? அதை சொல்லுங்க. இந்த மாடே மொக்க வாங்கிட்டு உட்காந்துருக்கு, அது கூட தெரியல இந்த மாடுக்கு, பல்ல பல்ல காட்டிக்கிட்டு நிக்குது. ஏய் என்ன என்ன வாய மூடு, என்னமோ பெருசா பேசுன. எனக்கு முத்துவை பத்தி நல்லா தெரியும், அப்படியாக்கும் இப்படியாக்கும், அவன் தாலியை கட்ட மாட்டான், கல்யாணத்தை நிப்பாட்டிடுவான், கூட்டிட்டு வந்துருவான், மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டு வந்துருவான். அப்பப்பப்பப்பப்பா, என்ன கதை? அதான கோழி, என்னை ஏமாத்திட்டான் பத்தியா? நான் அவனை எவ்வளவு நம்பினேன். இப்படித்தான் கிறுக்குத்தனமா பேசாதங்கிறது. கிறுக்கனாடா நீ? யாராவது வேணும்னு கல்யாணத்தை நிப்பாட்டுவாங்களா? அதுவும் ஆசைப்பட்ட பொண்ணு கூட. அவன் செய்வான். ஆமா செய்வான், நீ கண்ட. இந்த கல்யாணம் முடிச்சிட்டு வந்துட்டான்ல அழகா. எனக்கு என்னமோ அவன் ஹனிமூனுக்கு கூட்டிட்டு போய் வெண்ணிலாவை கொன்றுவான்னு தோணுது. அட பைத்தியம். இங்க பாரு வினே, உன் கேரக்டரை நீயே டேமேஜ் பண்ணிக்காத சொல்லிட்டேன். இப்படி ஏன் கிறுக்குத்தனமா யோசிக்கிற? இல்ல, எனக்கு என்னமோ அப்படி தோணுது. நீ வேணா பாரு, அவன் அப்படித்தான் செய்வான். அண்ணா கட்டி வாய மூடு. என்ன கோமு, விக்கி இப்படி பேசுறாரு?
இவன் ஒரு கிறுக்கேங்கா. விக்கி நிஜமாவாடா சொல்ற? ஆமாண்ணே, நீங்க வேணா பாருங்களேன். அரவிந்த், நான் முன்னாடி இவனை உங்க கூட சேராதீங்கன்னு சொல்லுவேன். இப்போ உங்களை சொல்றேன், அவன் கூட சேராதீங்க. அப்ப நீ முதல்ல இவன் கூட சேராம இரு. எனக்கு தலையெழுத்து இந்த மாடு கூட தான் குப்பை கொட்டி ஆகணும்னு. உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? ஏய், அப்படி ஒண்ணும் நீ கஷ்டப்பட்டு என் கூட குப்பை ஓட்ட வேண்டாம். முதல்ல உன்னை யார் கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னா? ஒரு நாளைக்கு நீயே என்னை கல்யாணம் பண்ணிக்கோ கோழின்னு என் காலில் விழுந்து கெஞ்சுவ பாரு. அப்ப அப்படியே கனவு கண்டுகிட்டு இரு. அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. போடா, நான் நடத்தி காட்டுவேன் பாரு. சரி விடுங்க, இந்த டாபிக் வேணாம், தேவையில்லாம பேச வேணாம். கேஸ் ப்ரோ நம்மள ரிசப்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு. ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்கிற முறையிலையும் நீங்க போகணும், தெருக்காரங்கிற முறையிலையும் எங்களை இன்வைட் பண்ணியிருக்காரு. நீங்க 2 பேரும் அவரோட ஆஃபீஸ் ஸ்டாஃப் வேற, அப்போ பெருசா கிஃப்ட் கொடுக்கணும்ல. ஆமா, ஏதாவது வாங்கி கொடுக்கணும். ஏ வினயமாடு, நீ வருவியா ரிசப்ஷனுக்கு? அம்மா கூப்பிட்டுருக்காங்கல்ல, வரணும்ல. நீ என்ன கிஃப்ட் வாங்க போற? வெண்ணிலாவுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கணும். எப்படியும் அது திரும்ப என் வீட்டுக்கு தானே வரப்போகுது. அதனால நல்ல பெரிய கிஃப்டா வாங்கணும். உன் வீட்டுக்கு வரப்போகுதா? ஆமா, எப்படியும் எனக்கு தெரிஞ்சு முத்து வெண்ணிலா கூட வாழ மாட்டான். சீ கிறுக்கு போ. அக்கா நீங்க சொல்லுங்க, என்ன வாங்கலாம்? அப்போ நம்ம ஷாப்பிங் போலாமா? போகலாம். நீயும் முத்துவும் தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்போ முத்துவுக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தான் தெரியும். அப்போ உன்னை கூட்டிட்டு போனாதான் சரியா வரும். அக்கா நாளைக்கு ரிசப்ஷனுக்கு நீங்க சாரியா சுடிதாரா? நான் சுடிதார் தான். நீ? அப்ப நானும் சுடிதாரே போட்டுட்டு வரட்டுமா? ஓகே. அப்போ இன்னைக்கு ஈவினிங் ஷாப்பிங் போலாம். சரி, அப்ப நானும் ஆபீஸ் கிளம்புறேன். ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சதும் சீக்கிரமா வர்றேன். ஓகே. சரி பாய்க்கா. பாய். ஏ வினயமாடு, வரையா என்ன? ஏன் எனக்கு பாது தெரியாதா? பா. ஓ ஆமாடு. என்னே, ரிசப்ஷனை நிறுத்துறதுக்கு ஏதாவது பிளான் போடுவோமாண்ணே? ரிசப்ஷனை எப்படிலாம் நிறுத்த முடியும்? ஆமா இல்ல? ஏண்டா விக்கி, அவ சொன்ன மாதிரி நெசமாவே நீ கிறுக்காயிட்டியா என்ன? ஏன்னே நீங்கள் இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு வேணா முத்துவை பத்தி தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லா தெரியும். இப்ப வேணா அவன் என்னை ஏமாத்தி இருக்கலாம், ஆனா பாருங்களேன் என்னத்தை பார்க்க. அவளை ஹனிமூனுக்கு கூட்டிட்டு போய் கையறா போடா. ஏன் யாருமே நான் சொல்றதை நம்ப மாட்டேங்கிறாங்க? ஏதாவது நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் போல இந்த விக்கி யாருன்னு. ஆனாலும் இந்த முத்து இப்படி ஏமாத்துவான்னு நினைக்கல. என்னங்க வெளியே கிளம்பிட்டீங்க போல? இந்த மண்டபம் வரைக்கும் போயிட்டு வரேன்டா. போய் அங்க ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடுறேன். குமார் அண்ணா கிட்டே வெற்றி அண்ணா கிட்டே வேலையை கொடுக்க போறேன்னு சொன்னீங்க. இல்ல, அவனுங்க 2 பேரும் காலையில பேங்க் வரைக்கும் போகணும்னாங்க. போயிட்டு வரட்டும். அதுக்குள்ள நான் போயிட்டு மண்டபத்துல சமையல் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்களா என்னன்னு பாத்துட்டு வரேன். இப்பவே சமைக்க ஆரம்பிச்சிருவாங்களாங்க? இல்லடா, காய்கறி எல்லாம் கட் பண்ண ஆரம்பிக்கணும்ல. இப்ப ஆரம்பிச்சு வச்சா தானே மத்தியானத்துக்குள்ளயாவது முடிக்க முடியும். அதுக்கப்புறம் அடுப்பு பத்த வைப்பாங்களா? ஆமா, அடுப்பு பத்த வைக்கும் போது உங்களை கூப்பிடுறேன், வந்துருங்க. எதுக்குங்க? சாமி கும்பிடணும்டா. சூடம் பொருத்தி சாமி கும்பிட்டு அந்த சூடத்தை அடுப்புக்குள்ள போட்டு அடுப்பு பத்த வச்சு ஆரம்பிப்பாங்க. ஏங்க இப்பெல்லாம் கேஸ்ல தானங்க சமைக்கிறாங்க. இருந்தாலும் சூடம் பொருத்தி சாமி கும்பிட்டு தான்டா ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அடுப்புக்குள்ள போடுவாங்க நீங்க? அது முன்னாடி விறகடுப்புல சமைப்பாங்க. அதனால சூடம் பொருத்தி சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அந்த சூடத்தை அடுப்புக்குள்ள போட்டு ஆரம்பிப்பாங்க. இப்போ கேஸ் ஸ்டவ்ல தானே சமைக்கிறாங்க. அதனால அடுப்புக்கு பக்கத்துல வச்சிருவாங்க. அப்படி சாமியை கும்பிட்டுட்டு ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அதுக்கு நம்ம 2 பேரும் போகணுமா? ஆமா வாங்க. நம்ம கல்யாணத்துக்கு யாரு சாமி கும்பிட்டு அடுப்பு பத்த வச்சாங்க? அக்காவும் மச்சானும். இப்ப மைனி எங்க? அக்காவை காலையில இருந்தே நானும் பாக்கலடா. வந்தாளா என்ன? நானும் காலையில இருந்து மைனி அந்த பக்கம் பார்க்கவே இல்லைங்க. ஒருவேளை வரலையா என்னமோ. பொதுவா அவங்க இன்னைக்கு வந்திருக்கணுமே. ஏன்டா பிள்ளை அப்படி சொல்றீங்க? மைனிக்கு எப்பவும் ஒரு வேலை இருக்குமே. என்ன வேலை? இந்நேரத்துக்கு குழந்தை நிறையாவது இல்லைன்னா வெண்ணிலாவையாவது பிடிச்சு வச்சு முகத்தை உத்து உத்து பார்த்துட்டு என்னடான்னு கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க 100 தடவை. அட ஆமா. ஆனா மைனி இந்த பக்கம் ஆளே தெரியலையே. அப்ப என்னாச்சு? சம்திங் ராங். ஐயா பிள்ளை. அம்மா. ஐயா கருப்பா, அக்கா வீட்டுக்கு மச்சான் அவங்க அம்மா அண்ணன் சம்சாரம் எல்லாரும் வந்திருக்காங்க. அப்படியாம்மா? உங்களுக்கு யார் சொன்னாங்க? கமல், நீ என்ன இந்த பக்கம் அம்மா கூட வர்ற? இன்னைக்கு அம்மாவும் நானும் தான் காலையில வாக்கிங் போனோம். அப்படியா? சரிதான். ஆமாயா பிள்ளை, அப்படியே 4 தெருவை சுத்தணும். கமலுக்கும் நம்ம ஊரை சுத்தி காட்டின மாதிரி ஆயிருச்சே, கூட சேர்ந்து நடக்கிறதுக்கும் ஆளு துணைக்கு ஆயிருச்சேன்ட்டு கூட்டிட்டு போனேன். அக்கா வீட்டு தெரு வழியா வந்துகிட்டு இருக்கும் போதுதான் அக்கா கோலம் போட்டுக்கிட்டு இருந்தா. அவதையும் சொன்னா. அம்மா அப்படின்னா போய் பார்க்கணும்லம்மா.
ஆமாய்யா, நீ ரெடின்னா வாரையா போய் பார்த்துட்டு வருவோம். போலாமா. கமல் என்னாச்சு அப்படியே பாத்துக்கிட்டே இருக்க? கேஎஸ், இல்லப்பா உன்னை அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லையே. அப்படியே உங்க அப்பாவை பார்த்த மாதிரியே இருக்கு. ஏய் கமல். ஏய்யா பிள்ளை, நீ அவங்க அப்பாவை பார்த்துருக்கியா? ஏமா பாத்திருக்கனே, நானும் கேஎஸும் முன்னாடி ஒரு தடவை இங்க வந்திருக்கோம். ஒளிஞ்சு நின்று உங்களையும் அப்பாவையும் பார்த்துட்டு போனோம். ஏய்யா பிள்ளை, அப்படின்னா நீ ஊருக்கு வந்திருக்க. அம்மா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேன்னு வந்துட்டு போனேன். ஏன் அம்மாவை பார்க்கவே இல்லை அப்புறம்? அம்மா உங்களை பார்த்தேம்மா, பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தான் வந்தேன். நீ அம்மாவை பார்த்த, அம்மா உன்னைய பார்க்கல இல்லையா? ஐயோ தேவையில்லாம எதுவும் சொல்லிட்டோமோ. அம்மா சாரிம்மா. இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்கு வராம போயிட்டியா? அம்மா அப்பா தான் வீட்டுக்கே வரக்கூடாது, என் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாருலம்மா. அப்புறம் எப்படி நான் வீட்டுக்கு வருவேன், உங்களையும் அப்பாவையும் பார்ப்பேன்? அதான் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு போனேன். அந்த மனுஷனுக்கு பிடிவாதம் அதிகம். தான் பிடிச்ச பிடியிலேயே நின்னுட்டாரு கடைசி வரைக்கும். சரிம்மா அதை பத்தி பேச வேண்டாம். அக்கா வீட்டுக்கு போயிட்டு வருவோமா? ம். தம்பி எந்திரிச்சிட்டானாயா? எந்திரிச்சிட்டான்னு நினைக்கிறேம்மா, ஆனா நான் இன்னும் பார்க்கல. டேய் தாயி மலரு, அத்தே, உங்க மைனிக்காரி தான் முறைப்படி வந்து கதவை திறந்து விடணும். ஆனா அவன் இன்னைக்கு வாராளா என்னன்னு தெரியலையே. பேசாம சுலோச்சனாவை வேணா கூப்பிட்டு கதவை திறக்க சொல்லுவோமா? எந்திரிச்சு வந்துட்டியாடா தாயி? இல்ல, அதுக்குள்ள எதுக்கு எந்திரிச்சு வந்த? தூக்கம் வரலக்கா, முழிச்சிட்டேன். அதான் எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்துட்டேன். அத்தை இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, மைனி தான் வந்து கதவை திறந்து விடணும்னு. அதான் என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். மைனி வேற இன்னும் வரல. ஐயோ அப்படியா? அது தெரியாம நானா கதவை திறந்து வந்துட்டேனா? சரி சரி, அதனால ஒண்ணும் இல்ல. வெண்ணிலா, மைனி அவங்க வீட்ல இருந்து ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்களா, நாங்க போய் பார்த்துட்டு வர்றோம். ம் சரிங்கக்கா. அத்தை நானும் வரணுமா? இல்லடா தாயி, நீ வீட்ல இரு. கல்யாண பொண்ணு இல்ல, ரிசப்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கனாலும் போய் வந்து இருந்து கிடலாம். கேஎஸ், நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா? இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு. சாரிப்பா. சேச்சே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கமல். ஆனா உன்னை பாக்குறதுக்கு உங்க அப்பாவை பார்த்த மாதிரியே இருக்கு. நீ இப்படிதான் இருப்பியா இங்க? ஏன் எப்படி இருக்கேன்? இல்ல இந்த மாதிரி வேட்டி சட்டையில நீ என்கிட்ட ஸ்கைப்ல சாட் பண்ணும்போது பாதி உருவம் தான் தெரியுமா? அதனால நீ இந்த மாதிரி இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது சரி, நான் பாக்குற வேலைக்கு பேண்ட் ஷர்ட் கோட் சூட்னு போட்டுட்டு இருக்க முடியுமா? ஆனா இதுலயும் நீ ஆள் கலக்கலாதான் இருக்க. அட போப்பா நீ வேற. முத்து எந்திரிச்சிட்டானாடா? எந்திரிச்சிட்டாரு, குளிக்க போயிருக்காரு. சரி, அப்ப நீங்க 2 பேரும் வீட்ல இருங்க. நாங்க மட்டும் போய் மைனி வீட்ல பார்த்துட்டு வரோம். இப்போ நான் வரலன்னா அப்புறம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்களா? முறைப்படி அவங்க தாயா உன்னைய வந்து பார்க்கணும், வந்து பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் முறைப்படி பார்த்துட்டு வந்துடுறோம். ம். ஏத்தே என்னமாவது கொண்டுட்டு போகணுமா? வீட்டில் பூ இருக்கும்லடா, கொஞ்சம் பழமும் எடுத்துக்கோ. ம் இருக்கு, அப்போ எடுத்து வச்சிடட்டுமா? பலகாரம் ஏதாவது இருக்கா? பலகாரம்னா முறுக்கு தான் இருக்கு, 4 நாளைக்கு முன்னாடி சுட்டது. அப்போ அது வேண்டாம், கடையில் வேணா வாங்கிக்கிடுவோம். ஐயா கருப்பா. அம்மா வாங்கிட்டு வந்துடுறேம்மா. சரியா சரி, வாங்கிட்டு வந்துடுறியா? வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம போவோம். ஏங்கா என்ன நீலா, அவங்கள பார்க்கறதுக்காக இவ்வளவும் கொண்டுட்டு போகணுமா? ஆமா, நமக்கு சம்மந்தார்ல. வெண்ணிலா நீ ஒன்று கவனிச்சியா? என்னதுக்கா? நம்ம பாப்பா மைனிக்கே ஒரு மாமியாரு. நம்ம அத்தை நமக்கு அம்மா மாதிரி இருக்காங்க, ஆனா நமக்கு மாமியாருன்னா அது நம்ம மைனி தான். இப்போ நம்ம மாமியாருக்கே மாமியார் வந்திருக்காங்க. ஆமாக்கா, அவங்கள கண்டிப்பா பார்க்கணும். நாங்க முதல்ல முன்னாடி போய் பார்த்துட்டு வரோம். பார்த்து எப்படியாவது அந்த மாமியாரை கரெக்ட் பண்ண முடிஞ்சா கரெக்ட் பண்ணிடுங்கக்கா. நம்ம மைனிக்கு எதிராக ஒரு கூட்டணி அமைப்போம். அச்சச்சோ பாவம் நம்ம மைனி. அதெல்லாம் எத்தனை பேர் வந்தாலும் நம்ம மைனி சிங்கிளா நின்று 6 அடிப்பாங்க. என்னங்கடா ஒரே சிரிப்பா இருக்கு? இல்லத்தே, நம்ம மைனியை நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்டா? இல்ல, நம்ம மைனிக்கு இருக்கிற வாய்க்கு, நம்ம மைனி பேசுற பேச்சுக்கு அவங்க மாமியார்கிட்ட அவங்க எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அதான் ஒரே சிரிப்பா வந்துருச்சு. கண்டிப்பா அதை போய் பார்க்கணும்டா. எனக்கு வேற ஒண்ணு நினைச்சா சிரிப்பா இருக்கு. என்னது தே? இல்ல, மாப்பிள்ளையோட நிலைமைய நினைச்சு. அண்ணன் பாவம். சரிடா, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். அம்மா போயிட்டு வந்துடுறேம்மா. போயிட்டு வரல. கமல் வரையா? போவோம். ஆமா உங்க வீட்டுல உனக்கு பொண்ணு பார்க்க கிளம்பிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்ன, என்னாச்சு? நான் மொபைல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேனே. அது ஏன்பா? மொபைல் ஆன் பண்ணா பொண்ணை பார்க்க கூப்பிட்டுருவாங்க. போய் பார்த்துட்டு வாப்பா.
இல்ல அவங்க சென்னையில இருந்து கிளம்பட்டும், அதுக்கப்புறம் நான் ஆன் பண்ணிக்கிறேன். எப்படியும் இன்னைக்கு சாயங்காலம் சென்னையில இருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் மொபைல் ஆன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டுட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்ல. இப்படியே நீ எத்தனை நாளைக்கு தான் எஸ்கேப் ஆகிட்டு இருக்கேன்னு பாப்போம். நமக்கு இந்த பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ற சமாச்சாரமே பிடிக்கலப்பா. சரி வா, கடைக்கு போயிட்டு வருவோம். வெண்ணிலா, நைட்டு நல்லா தூங்குனீங்களாடா? நல்லா தூங்குனே. தூங்குனீங்களா? சரி, போய் பூ எடுத்து தலையில வச்சுக்கோ போ. ஏன்டா தாயி? தூங்குனீங்களான்னு கேட்டா தூங்குனேன்னு சொல்றா. அப்புறம் நீங்க அப்படி கேட்டா அப்படிதான் பதில் சொல்லுவாங்க. அப்ப நான் தான் தப்பா கேட்டுட்டேனா? படிக்கிற பிள்ளை, அவங்க பாத்துக்கிடுவாங்க. ஆமா ஆமா, சரி சரி. ஏன்டே, மைனி வீட்ல இருந்து வந்திருக்காங்கல்ல, அவங்க அத்தைக்கும் அவங்க மூத்த மருமகளுக்கும் ஆளுக்கு ஒரு சேலை கொண்டு போவோமா? ஆமாடா கண்ணு, எடுத்து வை, ஆளுக்கு ஒண்ணா கொண்டு போவோம். நான் போய் அப்ப எடுத்து வைக்கட்டுமா? அவர் வர்றதுக்கும் நம்ம கிளம்புறதுக்கும் சரியா இருக்கும். போ, எடுத்து வை போ. என் பிள்ளைய பொண்ணு பார்க்க வரும்போது பார்த்தது அவங்க எல்லாரையும். இப்ப எப்படி இருக்காங்களோ, எப்படி பேசுறாங்களோ, கோவமா இருப்பாங்களோ? சரி, எப்படி இருந்தாலும் கல்யாணத்துக்குன்னு பத்திரிக்கை வச்சிருக்கோம், அவங்களும் மதிச்சு வந்திருக்காங்க. அப்ப நம்மதே முறைப்படி போய் பேசி சமாதானப்படுத்தணும்.